வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரும் வணக்கங்கள். நான் தான் உங்கள் SPVelan. ரொம்ப முக்கியமாக நம்ம டெய்லி 7 PM-க்கு நம்ம டார்கெட் 175+ அப்படின்ற வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்க்கான 100 days பிளானரில் இன்னைக்கு டே 39 அப்படி இன்னைக்கு நம்ம லைவ் வந்திருக்கணும். ஆனால் கொஞ்சம் யூடியூப் சர்வர் பிரச்சனால இன்னைக்கு நம்ம லைவ் அப்படி கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம டே 39 அப்படில நமக்கு யூனிட் 7 வந்து INM அப்படிதும் யூனிட் 5ல இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படி நான் இன்னைக்கு ரெக்கார்டரா வீடியோஸ் அன்னைக்கு பார்த்துலாம். நாளைக்கு வழக்கமாக நம்ம 7 மணிக்கு லைவ் அப்படி வந்துருவோம். அதில் மட்டும் இல்லாமல் நாளைக்கு மேக்ஸுக்கு நரேஷ் சாரும் லைவ் வரார். ஸோ நாளைக்கு எல்லாரும் லைவ்ல சந்திப்போம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக டெய்லி ஒரு குரல் பார்க்குறோம். இன்னையோட குரல் அப்படி பார்க்கும்போது கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடன்ப நாட்டின் தலை அப்படிது இன்னையோட குரல். சீஃப் ஆஃப் ஆல் லேண்ட் இஸ் தட் வேர் நாட் டிஸ்டர்ப்ஸ் இட் பீஸ் ஆர் இஃப் இன்வேடர்ஸ் கேம் ஸ்டில் ஈல்ஸ் இட்ஸ் ரிச் இன்க்ரீஸ் அப்படிது இன்னையோட குரல். அதாவது இதுக்கான மீனிங் ஒரு நாடு, அதாவது ஒரு பெரிய ஒரு நாடு, ஒரு கண்ட்ரின்றது தலை சிறந்தது பெஸ்டான ஒரு கண்ட்ரினா எது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு விதத்திலுமே மற்றவங்க வந்து அதாவது பகைவர் நாடு கூட அவங்களுக்கு கேடு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி கேடறியாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் என்ன கேடு வந்தாலும், அதாவது என்ன மாதிரியான தீங்கு வந்தாலும் அதை சீர் செய்து சரியா இருக்கிற மாதிரி ஒரு நாடு இருக்குல்ல, அதுதான் இருக்கக்கூடிய நாடுகளே தலை சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் திருவள்ளுவர் சொல்றார். நோட் பண்ணி வச்சு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் இது கொஸ்டினா கூட கேட்கலாம். இப்போ நம்ம யூனிட் 7 அப்படிதுல INM அப்படி டாபிக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹோம் ரூல் லீக் இன் பம்பாய் வாஸ் ஃபார்ம்டு பை. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? பாரதியார், அன்னை பெசன்ட், நேரு, திலகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ரொம்ப முக்கியமா நல்லா கவனிச்சுக்கோங்க. தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஒரு விஷயம். இப்ப தன்னாட்சி அப்படின்னா என்ன? ஹோம் ரூல் அப்படின்னா அந்த காலத்துல இந்தியா அப்படின்றது ப்ராவின்சஸ், மாகாணங்களா பிரிக்கப்பட்டிருச்சு. அதாவது மெட்ராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், பெங்கால் மாகாணம் அப்படி சொல்லி மாகாணங்களா பிரிக்கப்பட்டிருச்சு. இந்த மாகாணத்தை ஆட்சி செய்யறது யாரு? இந்திய நாட்டையும் சரி மாகாணத்தையும் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்யறான். அப்போ மாகாணத்தை ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை இந்தியர்களுக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்போமா? அதான் தன்னாட்சி. அப்ப தன்னோட மாகாணத்தை ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கேட்கிறது தன்னாட்சி நம்ம சொல்றோம். இந்த தன்னாட்சி கோரி நமக்கு 1916 வருஷம், அதாவது நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா 1914 1914 இருந்து 1918 காலகட்டத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாவது உலக போர் அப்படி நடந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் நமக்கு 1916 வருஷம் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னாட்சி இயக்கம் ஒரு இயக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திலகர் காங்கிரஸ் கட்சியோட ஆதரவோட ஒரு பெரிய இயக்கம் அப்படி தொடங்குறாங்க. அப்போ தன்னாட்சி இயக்கத்தை பம்பாயில உருவாக்குறாங்க அன்னி பெசன்ட் அவர்களா? நல்லா கவனிச்சுவோங்க. இதுல தான் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஐடியா அப்படிதான் அன்னி பெசன்ட் அவர்கள் கொடுக்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா, அவங்களுக்கு பெரும் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய பாலகங்கால் திலகர் அப்படின்றத நமக்கு ஸ்டார்ட் பண்றார். எப்போ ஸ்டார்ட் பண்றார்? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மாசம் 1916 வருஷம் ஸ்டார்ட் பண்றார். எங்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, ஒன்லி இன் பாம்பே ப்ராவின்ஸ், அதாவது பம்பாய் மாகாணத்துக்குள்ள மட்டும் தொடங்குறார். சார் அப்போ பெங்கால் மெட்ராஸ்ல யார் தொடங்குனா? அப்ப பிற பகுதியில் நமக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தொடங்குறாங்க. இதுலயே ரொம்ப முக்கியமா இன்னும் போய் டீப்பா ஒரு கொஸ்டின் கேட்டா என்ன கேட்கலாம் அப்படின்னா, திலகர் அவர்கள் பம்பாய் மாகாணத்துல மட்டும் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறார். பெரும் கூட்டத்தை வச்சு தொடங்குறார். எந்த இடத்துல தொடங்கினார்? பம்பாய் மாகாணத்துல எந்த இடத்துல தொடங்கினார் அப்படின்னா, பெல்காம் அப்படின்னு ஒரு பிளேஸ். பெல்காம் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல. ஸோ அந்த பெல்காம் அப்படின்ற பகுதியில் தான் நமக்கு தன்னாட்சி இயக்கம் அப்படிது பம்பாய் மாகாணத்தில் மட்டும் திலகரால் தொடங்கப்படுது. அப்போ பிற இடங்கள்ல அன்னி பெசன்ட் அவர்கள் தொடங்குறாங்க. அவங்க எங்க தொடங்குறாங்க அப்படின்னா, அவங்க நமக்கு சென்னையில கூடிய அடையார் அப்படின்ற பிளேஸ்ல நமக்கு வந்து தொடங்குறாங்க. இது கான்செப்ட். அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஆன்சர் அப்படி ஆன்சர் ஆப்ஷன் டி, திலகர் அப்படிதான். ஓகே, ரொம்ப முக்கியமா உங்களுக்கு எல்லா கண்டென்ட் பக்காவா இருக்குதா இல்லையா அப்படிதான் மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, ரெண்டாவது, இன் விச் ஸ்டேட் காந்திஜி அரேஞ்ச்ட் அன் ஆல் இந்தியா எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ். மகாத்மா காந்தியடிகள் எந்த மாநிலத்தில் அனைத்து இந்திய கல்வி மாநாடு ஏற்பாடு செய்தார்? ரொம்ப முக்கியமா இந்திய கல்விகளை பரவலாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக, இந்திய மக்களுக்கு இந்திய கல்விகள், இந்திய குழந்தைகளுக்கு இந்திய கல்விகள் போய் சேரும் அப்படின்றதுக்காக ஆல் இந்தியா எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமானது காந்தியார் அவர்கள் அரேஞ்ச் பண்றாங்க. எப்போ? நமக்கு அக்டோபர் மாசம் 22, 23 தேதிகளில் 1937 வருஷம் இதை அரேஞ்ச் பண்றாங்க. எங்க அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கான மாநாடு அப்படின்னு நடக்குது. எங்க வச்சு நடக்குது அப்படின்னா, வாரதா அப்படின்னு ஒரு பிளேஸ் வச்சு நடக்குது. வாரதா அப்படின்னு பிளேஸ். இப்போ வாரதா அப்படின்றது எந்த ஸ்டேட்னு பார்த்தா தான் நமக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஒரு விஷயம் படிக்கும்போது இப்படி டீடைலா படிக்கணும். ஸோ இப்போ வாரதான்ற எந்த ஸ்டேட் நமக்கு? குஜராத்தா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானாவா? நமக்கு வாரதா அப்படின்றது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ ஆன்சர் என்ன? குஜராத்தில் தான் இந்த மாநாடு அப்படின்றது காந்தியார் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அக்டோபர் 22, 23 1937 வருஷம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் அப்படிதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டட் தி ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி இன் தி இயர். சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கினார். எந்த ஆண்டு தொடங்கினார்? நல்லா கவனிச்சு வைப்பா. இது கான்செப்ட் என்ன அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு கட்சி உருவாக்குறாங்க. ஓகே, காங்கிரஸ்க்கு வெளியில போய் உருவாக்குறாங்களா? கிடையாது. காங்கிரஸ் உள்ளாராகவே ஒரு கட்சி உருவாக்குறாங்க. இது ஒரு குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின். அப்போ INC, இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு. இந்த கட்சிக்குள்ளாரவே இன்னொரு கட்சி ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்குறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். எதுக்காக சார் அப்படின்னா, இப்போ 1938 காலகட்டத்தில் நமக்கு நேதாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்பார். அப்புறம் 1939 மார்ச் மாசமே மறுபடியும் வந்து தேர்தல் வைப்பாங்க தலைவர் பதவிக்கு, காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு. அதுல சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து நமக்கு பட்டாபி சித்தராமையா அப்படின்னு போட்டிட்டு இருப்பார், காந்தியின் வேட்பாளர்.
ஆனா நேதாஜி அவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சுட்டு மறுபடியும் 1939ல இவர் என்ன பண்றாரு, தலைவரா பதவி ஏற்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நேதாஜி அவர்களோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப மகாத்மா காந்தியார் அகிம்சை வழி போராட்டங்கள் அப்படி நம்ம முன்னெடுத்து நம்ம சுதந்திரம் அப்படி வாங்குவோம் அப்படி அவரோட ஐடியா. ஆனா நேதாஜி அவர்கள் என்ன சொல்றாங்க, தெளிவா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், சுதந்திரம் என்பது கேட்டு பெறுவதல்ல போராடி பெறுவது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய உறுப்பினர்களை வாங்க நம்ம போய் சண்டை போட்டு நம்மளோட சுதந்திரத்தை அடைவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதான் காந்தியரின் அகிம்சைக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்குறார். இதுல ரொம்ப முக்கியமா அவங்க எப்படி உறுதிமொழி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரே விஷயம் தான், இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், பூரண சுயராஜ்யம் பெற வேண்டும். அதுக்கு தங்களோட கட்டவரல அறுத்து ரத்தத்துல உறுதிமொழி அப்படி எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா, 1939 வருஷம் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இன்னொரு கட்சி உருவாக்குறார். அந்த கட்சியின் பேர் ஃபார்வர்ட் பிளாக். இதுக்கு ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன, ஆன்சர் அப்படி ஆன்சர் ஆப்ஷன் பி 1939. நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन. தி ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா காங்கிரஸ் சோசியலிஸ்டிக் பார்ட்டி வாஸ் ஹெல்ட் இன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन, குரூப் 4ல ரிப்பீட்டா கேட்கக்கூடிய क्वेश्चन. ஓகே, இப்போ அனைத்து இந்திய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? மெட்ராஸா, பம்பாயிலையா, பெங்கால்லையா, பஞ்சாப்லையா? நல்லா கவனிச்சோம். இந்த கட்சியை ஃபர்ஸ்ட் யார் தொடங்கினா அப்படின்றதே ரொம்ப முக்கியமானது. ஃபவுண்டர்ஸ் கேட்பாங்க. இந்த கட்சியை நமக்கு ஜேபி நாராயணன் அவர்கள், அதுபோல நமக்கு மினோ மசானி, அதுபோல் நரேந்திர தேவா அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்தா அந்த கட்சி அப்படி தொடங்கப்பட்டிருக்கும். எதை, இந்த இந்தியன் ஆல் இந்தியன் காங்கிரஸ் சோசியலிஸ்டிக் பார்ட்டியை தொடங்கியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமா இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1935 1934 வருஷம் பம்பாயில அக்டோபர் மாசம் 22 23 காலகட்டத்தில் நமக்கு மாநாடு அப்படி போடப்பட்டு நமக்கு தொடங்கப்பட்டிருக்கும். அப்ப ஆன்சர் என்ன, பாம்பே 1934 அப்படிதான் ஆன்சர். தொடங்கிய ஃபவுண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஜேபி நாராயணன், மினோ மசானி அவர்கள், அதுபோல் நரேந்திர தேவா, இவங்களாம் சேர்ந்தா தொடங்கியிருப்பாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி, பம்பாய் 1934. அடுத்தது, நேம் தி ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் யார்? வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு கொஸ்டின் அப்படி கேட்போம். சோ இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சியின் முதல் தலைவர் யார்? ஏன்னா இப்ப இந்த காங்கிரஸ் கட்சி எடுத்து பார்க்கும்போது 1885 1985 வருஷம் டிசம்பர் 28 பம்பாயில ஆலன் ஆக்டேவியன் ஹியூம்னு ஒருத்தர் உருவாக்கி இருப்பார். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில முதல் தலைவர் ஒருத்தர் இருக்கார், முதல் முஸ்லிம் தலைவர் இருக்கார், முதல் ஆங்கிலேய தலைவர், முதல் பெண் தலைவர், முதல் இந்திய பெண் தலைவர், அதுபோக இளம் வயது தலைவர், அதுபோக லாங் டேர்மா அதிக நாட்கள் தலைவராக இருந்தவர். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. அதுல நம்மளோட क्वेश्चन என்ன, ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட், அப்ப முதல் இஸ்லாமிய தலைவர் அப்படின்றவர். இப்ப முதல் தலைவர்னா WC பானர்ஜி அவர்கள். ஓகே, முதல் இஸ்லாமிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியின் மூன்றாவது மாநாடு, அதாவது 1885ல ஃபர்ஸ்ட் மாநாடா, 86ல செகண்ட், 1887 1987ல மூன்றாவது காங்கிரஸ் கட்சி மாநாடு நம்ம மெட்ராஸ்ல வச்சு நடக்குது. மெட்ராஸ்ல எந்த இடத்துல வச்சு நடந்தது அப்படிதான் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. மறக்காம பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி இந்த வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணி விட்டுக்கோங்க. சரியா, இப்போ மெட்ராஸ் வச்சு நடக்குது. இதுல அரௌண்ட் ஒரு 607 உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள் கலந்துக்கும் போது இதுல இருந்து ஒரு தலைவரை தேர்வு செய்யறாங்க. அவர் தான் யார் அப்படின்னா 1885 1985 வருஷம் பம்பாய் மாகாண சங்கம்னு ஒரு சங்கம் உருவாக்கப்படுது. அதுல ஒன்னாவது ஒரு ஃபவுண்டரா இருக்கக்கூடிய பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தான் இதுக்கு தலைவரா பொறுப்பேற்கிறார். அப்ப அவர் தான் நமக்கு காங்கிரஸ் கட்சியோட முதல் தலைவர், அதாவது முதல் முஸ்லிம் தலைவர், முதல் இஸ்லாமிய தலைவர். அப்ப ஆன்சர் என்ன, ஆன்சர் அப்படின்ற சையத் பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தான் நமக்கு காங்கிரஸ் கட்சியின் முதல் இஸ்லாமிய தலைவர். அத மாதிரியே காங்கிரஸ் கட்சிக்கு முதல் பெண் தலைவர் யார் அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. சரியா, நெக்ஸ்ட் அடுத்தது 6th क्वेश्चन அப்படி சொல்லி பார்க்கும்போது நமக்கு which writ is issued by judiciary to free a person who has been detained illegally. தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது? இப்ப நீதி பேராணைகள் அப்படி மொத்தம் 5 விதமான நீதி பேராணைகள் அப்படி இருக்குது. இதை யார் நமக்கு கொண்டு வருவா, அதாவது யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 32 அடிப்படையில், ஓகேவா, சரத்து 32 அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றவங்களுக்கும், ஆர்டிகல் 226 கீழ ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றம் அப்படின்றதுக்கும் உயர் நீதிமன்றங்களுக்கும் இதுக்கான அதிகாரம் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ 5 விதமான நமக்கு இந்த நீதி பேராணைகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம நிறைய படத்துல வச்சு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பாவநாசம் அப்படின்னு ஒரு படம் வந்தோம். அந்த படம் பார்த்த எல்லாருக்கும் இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஓகேவா, இல்லீகலா அரெஸ்ட் பண்ணிட்டா, ஓகே, ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் பேசுவாரு. ஜெய்பீம் அப்படின்னு ஒரு படத்துல ஹேபஸ் கார்பஸ் பத்தி பேசுவாங்க. அப்ப அந்த ஹேபஸ் கார்பஸ், அதாவது ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீதி பேராணை அப்படிதான் நமக்கு இல்லீகலா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு தப்பே பண்ணல, ஓகே, எனக்கு அரெஸ்ட் பண்ண அப்படின்னா அரெஸ்ட் வாரண்ட் அப்படி வேணும். என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணி எங்கே வச்சிருக்காங்க, அப்ப என் குடும்பம் கதரும், என் பையன் எங்க வச்சிருக்கான்னு சொல்லி தெரியல கதருமா. அப்போ நான் கோர்ட்ல போய் என்ன பண்ணலாம், என் குடும்பம் இந்த ஹேபஸ் கார்பஸ் அப்படி ஒரு ரீட் அப்படி நம்ம பதிவிடலாம். இது கான்செப்ட். அப்ப இல்லீகலா அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணக்கூடியவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஹேபஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி இந்த மேண்டமஸ் அப்படின்றத பத்தி கொடுப்பாங்க. மேண்டமஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பப்ளிக் சர்வன்ட், ஒரு அரசு அதிகாரி, ஒருத்தர் மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவரோட வேலையை சரியா செய்யல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போயிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் போயிட்டு ஒரு விஏ ஓட்ட ஒரு சர்டிஃபிகேட் கேட்கிறேன். அந்த விஏ எனக்கு ஏதோ தரமாட்டுக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நேரா போயிட்டு ஆர்டிகல் 32 அடிப்படையில இல்லாட்டி 226 அடிப்படையிலோ ஹைகோர்ட்ல இல்லாட்டி உச்சநீதிமன்றத்திலே போயிட்டு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு ரிட் அப்படி
அப்படி அப்ளை பண்றேன். எனக்கு இந்த அரசு அதிகாரி எனக்கு இந்த வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, அவருக்கான வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன்னா எனக்கு தர வேண்டியது அவரோட வேலை தான், அது செய்ய மாட்டேங்கான்னு சொல்லி சொன்னா மேண்டமஸ் அப்படின்ற ஒரு ரிட் அப்படின்னு நம்ம போடலாம். இந்த மாதிரி கியோ வாரண்டானா என்ன, செரிட்டோரியே அப்படின்னா என்ன அப்படிதான் மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது, the legislative council is a permanent body and cannot be dissolved. Each member of the legislative council serves for its term. சட்டமேலவையானது நிலையான அமைப்புகளாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள், 3, 4, 5, 6 கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டா நமக்கு 2 அவைகள், லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு இருக்கு. அது மாதிரி நமக்கு ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் தெரியாம இருக்கு, அதனால டீடைல்ஸ் சொல்றேன். ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மாதிரியே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை அப்படின்னு இருக்கு. சார் தமிழ்நாட்டில் சட்டமேலவே இல்லையே சார் அப்படின்னா ஒரு காலத்தில் இருந்துச்சு. 1986 வருஷம் நவம்பர் 1ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமேலவை தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணாரு, நீக்கிட்டார். அதனால நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. இப்பயும் இந்தியாவில் 6 மாநிலங்கள்ல சட்டமேலவை அப்படின்றது இருக்குது. ஆக்சுவலா இங்க எப்படி ராஜ்யசபாவோ அதே மாதிரி இங்க ஒரு மாநிலத்தை எடுத்துட்டா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே பெர்மனன்ட் பாடி தான், அதாவது இது என்னைக்குமே கலைக்கப்படாது. இப்போ லோக்சபா அப்படின்றது ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படி நிறைவேற்றப்பட்டா கலைக்கப்பட்டுரும். அதே மாதிரி தான் சட்டமன்றமும் கலைக்கப்பட்டுரும். ஆனா இந்த ராஜ்யசபாவும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றதும் எப்பயுமே நமக்கு கலைக்கப்படாது. அதனால தான் இட்ஸ் a permanent body, இது ஒரு நிரந்தரமான அவை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. சார் அப்போ எப்படி சார் இதுல ஆள் மாறிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு 2 இயர்ஸ் அப்படின்றதுக்கு 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ், ஓகே, 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் ரிட்டையர்ட் ஆவாங்க. அது மூலியமா நமக்கு மாறிட்டே இருப்பாங்க. சரி, இதோட டேர்ம் என்ன சார் அப்படின்னா 6 ஆண்டுகள். நமக்கு ஆன்சர் அப்படிதான். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது ராஜ்யசபாவுக்கு சரி லோக்சபாவுக்கு சரி ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். இப்போ நான் சொன்னல இதே கான்செப்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, which one of the article was inserted in the Indian constitution to provide free and compulsory education? எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ரொம்ப 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 முக்கியமான ஒன் ஆஃப் தி TNPSC ரிப்பீட்டட் கொஸ்டின். அதான் நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படி நமக்கு வரும்பொழுது, ஆரம்பத்தில் கான்ஸ்டியூஷன் வரும்பொழுது இந்த ஆர்டிகல் அப்படி நமக்கு கிடையாது. பிற்காலத்தில் 2002ஆம் ஆண்டு 2002ல நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 86வது அரசியல் சட்ட திருத்தம் அப்படி கொண்டு வராங்க. கொண்டு வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படி இட்ஸ் a fundamental ரைட், அதாவது அடிப்படை உரிமை அப்படி சொல்லி மாற்றப்படுது. அப்போ 86 சட்ட திருத்தத்தின் மூலியமா தான் இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படி கொண்டு வரும் அப்படிக்கான ஆர்டிகல் நமக்கு சேர்க்கப்படுது. ரொம்ப முக்கியமா எத்தனாவது ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 21 பார்ட் ஏ அப்படின்றது நமக்கு ஆன்சர். இப்போ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி 21A அப்படிதான். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த அமெண்ட்மெண்ட் அப்படி ஞாபகம், இதான் நமக்கு கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகேவா? இது எப்படி சார் ஷார்ட்கட்டா வருஷத்துல ஞாபகம் அப்படின்னா 8 - 6 எவ்வளோ 2, அப்ப 2002, அவ்வளவுதான் ஷார்ட்கட். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டாவது சார் இந்த ரைட் டு எஜுகேஷன் சட்டம் ஆக்ட்ன்றது எப்போ வந்துச்சு அப்படின்னா 2009ஆம் ஆண்டு வந்துச்சு. நடைமுறைக்கு எப்போ வந்துச்சுன்னா 2010வது வருஷம் வந்திருக்கும். ஏன்னா இது வேற அது வேற, அது சட்டம், இது கான்ஸ்டியூஷன்ல சேர்த்துக்காங்க. கான்ஸ்டியூஷன்ல சேர்த்தது 2002 86 சட்ட திருத்தம். சட்டம் அப்படி வந்தது நமக்கு 2009, நடைமுறைக்கு வந்து 2010. இதுக்கு வித்தியாசம் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது, the article inserted by the constitution for implementing goods and service tax GST சரக்கு மற்றும் சேவை வரி செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது, எத்தனாவது ஆர்டிகல் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுக்காங்க. இப்போ நமக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அன் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே இன்டைரக்ட் டாக்ஸ், அதாவது மறைமுக வரி, ஒரே ஒரு வரி தான் இருக்கு, அது ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நிறைய மறைமுக வரிகள் இருந்துச்சு, அதெல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஜிஎஸ்டி அப்படி ஒரே வரியா கொண்டு வந்துட்டாங்க. இதை என்னைக்கு நடைமுறைப்படுத்துறாங்கன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதான் நமக்கு ஜூலை மாசம் 1ஆம் தேதி 2017வது வருஷம் நமக்கு ஜிஎஸ்டி அப்படின்றது நமக்கு இந்திய நாட்டில் நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த டேட் கன்ஃபார்மா கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டிக்கான அமெண்ட்மெண்ட், ஓகே, எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் செய்யலாம், மறக்காம கமெண்ட் அப்படி பண்ணுங்க, நான் ரிப்ளை அப்படி கொடுக்குறேன். சரியா? ஸோ ஜிஎஸ்டிக்கான அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அமெண்ட்மெண்ட்ல எந்த ஆர்டிகல் நமக்கு திருத்தம், அதாவது புதுசா ஆர்டிகல் சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மொத்தமா 3 ஆர்டிகல். ஒன்று ஆர்டிகல் 246A அப்படின்றதும், அப்புறம் 268A அப்படின்றதும், அப்புறம் 279A. இந்த 3 ஆர்டிகல் வந்து நமக்கு இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா நமக்கு ஜிஎஸ்டி அப்படின்றதுக்கான ஆர்டிகல்ஸ் அப்படின்றதுல நமக்கு கான்ஸ்டியூஷன்ல சேர்த்தாங்க. இதை மூணுத்தி எடுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் எது இருக்கு? 279A அப்படி இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 279A அப்படின்றது நமக்கு ஆன்சர். இதான் நமக்கு சேர்த்துருக்காங்க. 246A 268A அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னைக்கு செஷனோட லாஸ்ட் கொஸ்டின், who maintains law and order in a district? அதாவது ஒரு மாவட்டத்துல சட்டம் மற்றும் ஒழுங்கு அப்படின்றத யார் வந்து பராமரிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா, சூப்பரண்டர் ஆஃப் போலீஸா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா, டிஐஜியா? ஃபார் எக்ஸாம்பிள் சட்டம் மற்றும் ஒழுங்கு என்ன சார் அப்படின்னா ஒரு பெரிய கலவரம் அப்படி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கலவரம் நடக்காம இருக்கிறதுக்கு, அதாவது அந்த கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு, இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், இது நடந்துச்சா நம்ம எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் யார் பார்த்துப்பா? அந்த மாவட்டத்துக்குன்னு சூப்பரண்டர் ஆஃப் போலீஸ், அதாவது எஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, சூப்பரண்டர் ஆஃப் போலீஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருப்பார்ல, இவர் தான் பார்த்துப்பார். அப்போ ஒரு மாவட்டத்துல சட்டம் மற்றும் ஒழுங்கு அப்படின்றத பார்த்துக்கூடியவரை யார் இருப்பா? ஓகே, எஸ்பி தான் இருப்பாங்க. நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இத மாதிரியே இன்னைக்கு வீடியோ கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் கொஸ்டினுக்கு கொஸ்டின் அப்படி நான் கேட்கிறேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியோ? என்ன அப்படின்னா
நமக்கு அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை அப்படின்றது இருக்கா, அந்த தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றதுக்கான ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனாவது ஆர்டிகல் அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, நம்ம கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா, நாளைக்கு லைவ் அப்படின்றது மறக்காம வந்துருங்க 7 மணிக்கு. இந்த மாதிரி என்ன நம்ம கிளாஸை பத்தி உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் அப்படின்றத நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இதே மாதிரியே நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம 7 மணிக்கு நாளைக்கு லைவ் வந்துருக்கேன். லைவ்ல சந்திக்கிறேன். நானும் நரேஷ் சார் உங்களை மேக்ஸ் அண்ட் பொது தமிழ் மற்றும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் INM அப்படின்ற ஒரு டாபிக்ல சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்.